உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலம் 4ஆம் வாரம் திங்கள். ஆதி திரு அவையில் மிகவும் பரபரப்புடன் பேசப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. முதன்முறையாக எவ்வாறு புற இனத்து மக்களும் நற்செய்தி கேட்டு திருமுழுக்கு பெற்றனர் என்பதை. கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் யூதர்களே, அவர்கள் மட்டுமே மீட்படைவர் என்ற எண்ணம் யூத மக்களிடையே இன்னும் இருந்தது. புற இனத்து மக்களின் திருத்தூதர் பவுலடியார் இன்னும் மனம் திரும்பவில்லை. அச்சமயம் தான் இந்நிகழ்ச்சி நடந்தது. புற இனத்தாரும் திருமுழுக்கு பெற்று மீட்படைய அழைக்கப்பட்டுள்ளனர் என்பதை உறுதிப்படுத்தியது இந்நிகழ்ச்சி. புற இனத்து நூற்று தலைவன் கொர்நேலியு ஒரு காட்சி காண்கிறான். அவன் நல்லவன், தன் மனசாட்சிக்கு ஏற்ப இறைவனை வழிபட்டு வாழ்ந்தவன். தன் வீட்டிற்கு பேதுருவை அழைத்து அவர் வழியாக இயேசுவை அவன் பெற வேண்டும் என்று அவனுக்கு காட்சி வழியாக செய்தி கிடைக்கிறது. அதே நேரத்தில் பேதுருவும் காட்சி பெறுகின்றார். புற இனத்தாரோடு உறவு கொள்வது, குறிப்பாக உணவு முறையில் பங்கேற்பது தீட்டு என கருதப்பட்டது. தவறு என்றும், தான் அவர்களோடு நற்செய்தியை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் இந்த காட்சி உணர்த்துவதாக பேதுரு உணர்கிறார். இதன் விளைவுத்தான் கொர்நேலியுவின் மனமாற்றமும் அவர் திருமுழுக்கு பெற்ற நிகழ்ச்சியும். கொர்நேலியு கிறிஸ்துவ அழைப்பு பெற்றுவிட்டார். அதாவது புற இனத்தாரும் திரு அவையில் சேர எத்தடையும் இல்லை என்பதை ஆண்டவரே மீண்டும் காட்டிவிட்டார். அதுவும் திரு அவையின் தலைவர் பேதுருவையே கருவியாக பயன்படுத்தி. ஆனால் யூத கிறிஸ்தவர்கள் புற இனத்தார் யூதர்களோடு சமமாக கருதப்படுவதை ஏற்கவில்லை. விருத்த சேதனம் என்ற சடங்கின் வழியாக தாங்கள் உயர்ந்து கடவுளின் மக்களாகும் நிலைக்கு வருவதாக நினைத்தார்கள் அவர்கள். ஆகவே புற இனத்தாரும் விருத்த சேதனம் பெற்றால் தான் தங்களுக்கும் அவர்களுக்கும் சமநிலை ஏற்படும் என்று கருதினார்கள். இதனால் தான் ஆதி திரு அவையிலே யூத கிறிஸ்தவர்கள் புற இன கிறிஸ்தவர்கள் என்ற பாகுபாடும் வளர்ந்தது. இயேசு தன் மீட்பு நிகழ்ச்சியால் மக்களை இணைத்தார். குறிப்பாக யூதர் புற இனத்தார் என்ற இரு பிரிவுகளையும் ஒன்று சேர்த்தார். இதைத்தான் பவுலடியார் சுட்டிக்காட்டி அவரே யூத இனத்தையும் புற இனத்தையும் ஒன்றாய் இணைத்தார். தடைச்சுவரனே நின்ற பகைமையை தம் ஊனுடலில் தகர்த்தெறிந்தார். இவ்விரு இனத்தாரிலிருந்தும் சிலுவையினால் பகைமையை ஒழித்து அதன் வழியாக இவ்விரு திறத்தாரையும் ஒரே உடலில் கடவுளோடு ஒப்புரவாக்கும்படியும் எவ்வாறு செய்தார் என்று வலியுறுத்துகிறார். எஃபீசியன்ஸ் சாப்டர் 2 verses 14 to 15. தான் சென்று போதித்த இடங்களிலெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றவரிடையே விளங்க வேண்டிய ஒற்றுமையை தெளிவாக்கி, கிறிஸ்துவுக்குள் திருமுழுக்கு பெற்று நீங்கள் எல்லோரும் கிறிஸ்துவை அணிந்து கொண்டீர்கள். இனி யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, கிறிஸ்து இயேசுவுக்குள் நீங்கள் அனைவரும் ஒருவரே என்று அடித்து சொல்கிறார் பவுலடியார். கலாத்தியர் 3:28, 1 கொரிந்தியர் 12:12-13, கொலோசியர் 3:9-11. இன்றைய தமிழக திரு அவையில் கிறிஸ்துவ மக்களிடையே நிலவி வரும் சாதிய வேறுபாடுகள் கிறிஸ்துவர்கள் அல்லாதவருக்கு ஒரு மாபெரும் இடரலே. இன்று நமக்கு பல பவுலடியார்கள் தேவையாக உள்ளனர்.
நற்செய்தி யோவான் இயல் 10 இறை வாக்கியங்கள் 1 முதல் 10 முடிய. நல்ல ஆயன் ஓமையை கூறுமுன் இயேசு ஆட்டு மந்தையை பற்றியும் அதன் வாயில் பற்றியும் கூறி, நானே ஆட்டு மந்தைக்கு வாயில் என்கிறார். இன்றைய வாசகம் இயேசு நாம் தந்தையிடம் செல்லும் வாயில் என்பதை சுட்டுகிறது. அத்தோடு அவரே மந்தையின் ஆயன் என்பதையும் உணர்த்துகிறது. இஸ்ராயலர் இடையராக பாலைவன வாழ்வில் இருந்ததால் ஆடு, மந்தை, இடையர் பயிற்சி விவிலியத்தில் பல குறிப்புகள் வருகின்றன. எசேக்கியேல் 34, திருப்பாடல் 23, எரேமியா 23, மிக்கேயா 5. இயேசு மந்தையின் வாயில். வாயில் வழியே மந்தை ஆட்டுப்பட்டுக்குள் செல்கின்றது போல நாமும் இயேசுவின் வழியைத்தான் தந்தையிடம் செல்ல வேண்டும். அவர் வழியாகவே இரு திறத்தாராகிய நாம், யூதா புற இனத்தார், ஒரே தேவ ஆவியில் தந்தையை அணுகும் பேறு பெற்றோம். எபேசியர் 2:18. அவரே புதியதும் உயிருள்ளதுமான பாதை. எபிரேயர் 10:19, 20 என்பன இறைவனிடம் செல்ல இயேசுவே வழி என்பதை சுட்டுகின்றன. இயேசுவை கடவுளின் மகனாக, மெசியாவாக ஏற்று அவர் வழியை, அவர் வாழ்வை, அவர் வார்த்தைகளை பின்பற்றி நடப்பவன் சுதந்திர வாழ்வு, மீட்பு வாழ்வை பெறுவான். உள்ளே போவான், வெளியே வருவான். 10:9 என்பது இப்பொருளை தரும். எண்ணாகமம் 27:17, இனச்சட்டம் 28:6, திருப்பாடல் 121:8. இயேசுவாக்கிய வாயில் வழி நடப்போம். இயேசுவின் வழியிலே நடப்போம். இயேசு மந்தையின் ஆயன். ஆயன் மந்தையின் தலைவன், மந்தைக்கு சொந்தக்காரன். மந்தை அவனுடையது. எனவே தன் மந்தையை நேசிக்கிறான். ஒருவரை பெயர் சொல்லி அழைப்பது என்பது அவர் மேல் நமக்குள்ள அன்பையும் உரிமையையும் காட்டுகிறது. நம் ஆயன் இயேசுவையும் நம்மை பெயர் சொல்லி அழைத்துள்ளார். புது பெயர் ஒன்று உனக்கு வழங்கப்படும். ஆண்டவரின் நாவே அப்பெயரை சூட்டும். எசாயா 62:2. எனவே நாம் தள்ளப்பட்டவர்கள், கைவிடப்பட்டவர்கள் ஆக மாட்டோம். என் அன்புடையால் என்று இறைவனால் அழைக்கப்படக்கூடிய நிலையை அடைகிறோம். எசாயா 62:4-5. நம் பெயருக்கேற்ற வாழ்வு வாழ்கிறோமா? பெயர் சொல்லி நம்மை அழைத்துள்ள இறைவனுக்கு செவி மடுக்கிறோமா? அவருக்கு இந்த அழைப்பிற்காக நன்றி செலுத்துகிறோமா? நம்மை பெயர் சொல்லி அழைத்தவர் நம்முள் நடந்து செல்கிறார். 10:4. அதாவது நமக்கு பாதுகாப்பும் கேடயமுமாக அமைகிறார். ஆண்டவர் எப்போதும் உன்னை காப்பார். திருப்பாடல் 120:8 என்ற சொற்கள் நம்முள் எப்போதும் நடந்து செல்லும் இறைவனை சுட்டுகின்றன. அவரது படிப்பினைகளை பின்பற்றி நடக்கிறோமா? அல்லது மாறுபட்ட தவறான படிப்பினைகளை, கொள்ளைக்காரர், வழிப்போக்கர் முதலியவர்களை பின்பற்றி நடக்கிறோமா? திரு அவை அல்லது திரு அவை தலைவர்கள் முதலியோர்பால் நமது நடைமுறைகள் எவ்வாறு அமைந்துள்ளன? ஆண்டவரின் குரலை தெரிந்து கொள்வோம். அவரை பின்தொடர்வோம். அவர் படிப்பினைகளுக்கு செவிமடுப்போம். ஆண்டவர் இயேசு, நல்லாயன் இயேசு நம்மை நிறைவாக வழிநடத்தி செல்வாராக. ஆமேன்.